திடீரென உள்ளங்கை அடிக்கடி வியர்த்தால் உடல் கொடுக்கும் முதல் அறிகுறி. உடனே கவனிச்சிடுங்க. திடீரென எந்த உழைப்பும் இல்லாமல் குளிர்ச்சியான சூழலிலும் கூட உள்ளங்கை அடிக்கடி வியர்க்க தொடங்கினால் அது சாதாரணமான அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இது உடலில் உள்ள நரம்பு அமைப்பு, ஹார்மோன் சமநிலை அல்லது மன அழுத்தம் போன்றவற்றில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது என்பதற்கான முதல் எச்சரிக்கை சைகையாக இருக்கலாம். குறிப்பாக தினசரி வாழ்க்கையில் அசௌகரியம் ஏற்படும் அளவுக்கு வியர்வு அதிகரித்தால் உடல் என்னை கவனிங்க என்று சொல்லும் அமைதியான சைகைதான் இது. ஆரம்பத்திலேயே காரணத்தை புரிந்து கொண்டால் பெரிய உடல் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உள்ளங்கை வியர்வைக்கு பொதுவாக காரணமாக இருப்பது ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் என்ற நிலை. இது உடலின் வியர்வை சுரப்பிகள் அதிகமாக செயல்படுவதால் ஏற்படும் உடலுக்கு தேவையில்லாத நேரத்திலும் அதிக வியர்வையை வெளியேற்றும். இது மரபணு காரணமாகவும் இருக்கலாம். குறிப்பாக கை, கால், கைக்குழி பகுதிகளில் அதிகமாக தெரியும். இளம் வயதிலேயே இது ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது. சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது பதற்றம் இருந்தாலும் உள்ளங்கை வியர்க்கலாம். நேர்முக தேர்வு, மேடையில் பேசுதல், முக்கிய முடிவு எடுக்கும் நேரம் போன்ற சமயங்களில் நரம்பு அமைப்பு அதிகமாக செயல்படும். அப்போது உடல் உடனடி எதிர்வினையாக வியர்வையை அதிகரிக்கும். இது தற்காலிகமாக இருக்கும், ஆனால் தினசரி வாழ்க்கையிலும் தொடர்ந்தால் கவனம் தேவை. தைராய்டு சுரப்பி அதிகமாக செயல்படும் நிலை இருந்தாலும் உள்ளங்கை வியர்வை அதிகரிக்கலாம். இதை ஹைப்பர் தைரோடிசம் என்பார்கள். இதனுடன் இதய துடிப்பு அதிகரிப்பு, உடல் எடை குறைவு, அதிக சூடு உணர்வு போன்ற அறிகுறிகளும் இருக்கும். இவை இருந்தால் மருத்துவ பரிசோதனை அவசியம். சரியான சிகிச்சையால் கட்டுப்படுத்த முடியும். சர்க்கரை நோய் ஆரம்ப நிலை மாற்றங்களும் சிலருக்கு வியர்வை மாறுபாடுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இரத்த சர்க்கரை அளவு திடீரென குறைந்தால் உடல் வியர்வை மூலம் எச்சரிக்கை கொடுக்கலாம். அதோடு தலைச்சுற்றல், பலவீனம், கைகள் நடுக்கம் போன்ற அறிகுறிகளும் இருக்கும். இப்படி இருந்தால் உடனே சர்க்கரை அளவை பரிசோதிக்க வேண்டும். பெண்களில் ஹார்மோன் மாற்றங்கள் கூட உள்ளங்கை வியர்வைக்கு காரணமாகலாம். குறிப்பாக மாதவிடாய் சுற்று மாற்றங்கள், கர்ப்ப காலம், மொனோபோஸ் காலம் ஆகிய நேரங்களில் உடல் வெப்பநிலை கட்டுப்பாடு மாறும். அதனால் திடீர் வியர்வை ஏற்படும். இது பொதுவாக காலப்போக்கில் சரியாகும், ஆனால் அதிகமாக இருந்தால் மருத்துவரை கட்டாயம் அணுக வேண்டும். சில மருந்துகளின் பக்க விளைவாகவும் அதிக வியர்வை தோன்றலாம். மன அழுத்த மருந்துகள், ஹார்மோன் மருந்துகள் போன்றவை எடுத்துக்கொண்டால் இந்த மாற்றம் தெரியும். மருந்து தொடங்கிய பிறகு பிரச்சனை ஆரம்பித்ததா என்று கவனிக்க வேண்டும். மருத்துவரிடம் கூறி மாற்று மருந்து குறித்து ஆலோசனை பெறலாம். முக்கியமாக அடிக்கடி காரணம் இன்றி உள்ளங்கை வியர்த்தால் அதை சாதாரணம் என எடுத்துக்கொள்ளாமல் கவனிக்க வேண்டும். உடல் சொல்வதை கேட்பதுதான் முதல் பாதுகாப்பு. சரியான பரிசோதனை செய்தால் பெரும்பாலான காரணங்கள் எளிதில் கண்டுபிடிக்கப்படுகின்றன. தொடக்கத்திலேயே கவனம் செலுத்தினால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கலாம். உங்கள் உடலின் சின்ன சைகைகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள்.